பிரதர். குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. குட் மார்னிங் பிரதர். ஓம் சாந்தி. சிவபாபா ஞாபகம் இருக்கா? சூப்பரா இருக்குது சிஸ்டர். குஷியா இருக்கும் சிஸ்டர். நீங்க எப்படி இருக்கீங்க? குஷியா இருக்கும், டபுள் குஷியா இருக்கும். போகும்போது வரும்போதும் பாபாவே நினைச்சிட்டு தான் நம்மளுடைய எல்லா விஷயத்துக்கும் பாபாவே பொறுப்பு ஏற்பார் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு சமிக்கை தலைப்பிலேயே கொடுத்திருக்காங்க. அதை படிக்கவே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ஓகே சிஸ்டர், சூப்பர். ஓகே சிஸ்டர், சரி நீங்க படிக்கலாம். ஓகே பிரதர். 24/1/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஒரு பாபாவின் அறிவுரைப்படி நடந்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் பாபா உங்களுக்கு பொறுப்பு ஆவார். பாபாவின் அறிவுரை என்னவென்றால் நடக்கும் போதும் சுற்றும் போதும் என்னை நினைவு செய்ய வேண்டும் என்பது ஆகும் அப்படின்னு ஒரு தலைப்புல சமிக்கை கொடுத்திருக்காங்க. ஆமா, பாபாவுடைய அறிவுரைப்படி நீங்க நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா. ஓகே சிஸ்டர், நீங்க அப்பா கேள்வி கேக்குறாங்க, யாரு நல்ல குணமுடைய குழந்தைகளோ அவர்களுடைய முக்கிய அடையாளங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு. அதுக்கு பதில் அவர்கள் முட்களை மலர்களாக்கும் சேவையை நன்றாக செய்வார்கள், யாரையும் முள்ளாக குத்த மாட்டார்கள், ஒருபோதும் தங்களுக்கும் சண்டையும் இட்டு கொள்ள மாட்டார்கள், யாருக்கும் துக்கமும் கொடுக்க மாட்டார்கள், துக்கம் கொடுப்பது கூட முள்ளாக குத்துவதாகும் அப்படின்னு பதில் வந்திருக்கு. முட்களை எல்லாம் மலராக்கக்கூடிய சேவை செய்வாருங்க யாரு? நற்குணம் உள்ள குழந்தைகள். அப்புறம் முள் போல யாரையும் குத்த மாட்டாங்க, யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டாங்க, யாருக்கும் துக்கம் கொடுக்கறது கூட முள் போல குத்துவதாகும், யாரு கூட சண்டையிட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். ஒரு பாடல் வந்திருக்கு, இந்த காலம் கடந்து கொண்டு இருக்கிறது. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான செல்ல குழந்தைகள் வரிசை கிரமமான முயற்சியின்படி இந்த பாட்டின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள். வரிசை கிரமம் என்று ஏன் சொல்லப்படுகிறது என்றால், சிலர் முதல் தரமாக புரிந்து கொள்ளுகிறார்கள், சிலர் இரண்டாம் தரமாக புரிந்து கொள்கிறார்கள், சிலரோ மூன்றாம் தரத்தில் புரிந்து கொள்கிறார்கள். புரிந்து கொள்வது கூட ஒவ்வொருவருடையதும் அவருடைய தன்மை, நிச்சய புத்தியும் கூட ஒவ்வொருவருடையதும் தனிப்பட்டதாகும். எப்போதும் சிவபாபா இவரின் மூலம், அதாவது பிரம்மாவின் மூலம் அறிவுரை கொடுக்கின்றார் என்றே புரிந்து கொள்ளுங்கள். இதை பாபா புரிய வைத்துக் கொண்டே இருக்கின்றார். நீங்கள் அரை கல்பமாக அசுர வழிப்படி நடந்து வந்தீர்கள், நாம் இப்போது ஈஸ்வரிய வழிப்படி நடந்தால் துக்கம் போய்விடும் என்று இப்போது நம்பிக்கை கொள்ளுங்கள். ஒருவேளை ஈஸ்வரிய வழி என்று அல்லாமல் மனிதனுடைய வழி என்று புரிந்து கொண்டீர்கள் என்றால் குழம்பி விடுவீர்கள். என்னுடைய வழிப்படி நடந்தீர்கள் என்றால் நான் பொறுப்பாகின்றேன் அல்லவா என்று பாபா கூறுகின்றார். இவரின், அதாவது பிரம்மா மூலம் என்னவெல்லாம் நடக்கிறதோ அவருடைய நடவடிக்கைக்கு நான் தான் பொறுப்பு, அதை நான் சரி செய்வேன். நீங்கள் என்னுடைய வழிப்படி மட்டும் செல்லுங்கள். யார் நல்ல விதத்தில் நினைவு செய்வார்களோ அவர்கள் தான் கட்டளைப்படி நடப்பார்கள். ஒவ்வொரு சொல்றீங்களா பிரதர்? ஆமா, ஓகே சிஸ்டர். எல்லாரும் வரிசை கிரமமா தான் புரிஞ்சுக்கிறாங்க. முதல் தரம், இரண்டாம் தரம், மூன்றாம் தரம்னு இருக்குது. நீங்க தந்தையின் அறிவுரைப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா பாபாவும் சிவபாபாவும் பிரம்ம பாபாவும் ஒரே உடல்ல இருக்கிறதுனால யார் சொல்றதுன்னு புரிஞ்சுக்கிடாம போயிடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால பிரம்மா சொன்னா கூட அது சிவபாபா சொன்னதாவே புரிஞ்சுக்கோங்க, நீங்க ஈஸ்வரிய வழிப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்றாரு. மனித வழி என்று புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா குழம்பி விடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. பிரம்மா மூலமா பிரம்மா வாயை பயன்படுத்தி தான் சிவபாபா சொல்றாரு. அப்ப பிரம்மா சொல்றாரு சிவபாபா சொல்றான்னு குழப்பமாயிடும் இல்லையா? அதுக்காக அந்த அப்பா சொல்றாரு சிஸ்டர். ஓகே, நீங்க அறிவுரை கிளியர் பண்றாரு. ஆமா, ஓகே சிஸ்டர். ஒவ்வொரு அடியிலும் ஈஸ்வரிய வழி என்று புரிந்து நடந்தீர்கள் என்றால் ஒருபோதும் நஷ்டம் ஏற்படாது, நம்பிக்கையில் தான் வெற்றி இருக்கிறது. நீங்க நிறைய குழந்தைகள் இந்த விஷயத்தை புரிந்து கொள்வது இல்லை. கொஞ்சம் ஞானம் வந்தவுடன் தேக அபிமானம் வந்து விடுகிறது. யோகம் மிகவும் குறைவாகவே இருக்கிறது. ஞானம் என்பது வரலாறு புவியியலை தெரிந்து கொள்வது, இது சகஜமானதாகும். இங்கேயும் கூட மனிதர்கள் எவ்வளவு அறிவியல் போன்றவர்களை படிக்கிறார்கள். இந்த படிப்பு சுலபமானதாகும். மற்றபடி யோகத்தில் தான் உழைப்பு இருக்கிறது. படிப்புங்கிறது சாதாரண, யோகம் தான் நம்ம அதை முயற்சி பண்ணி செய்யணும். யோகம் அப்படின்னு சொல்லி யோகத்தோட முக்கியத்துவத்தை அப்பா சொல்றாங்க இங்க. ஆமா, ஞானம் கொஞ்சம் கத்துக்கிட்ட உடனே அபிமானம் வந்துருதுன்னு சொல்றாரு பாருங்க, அதான் ரொம்ப முக்கியம். அது வெறும் வரலாற்று விஷயம் தான் அப்படின்னு சொல்றாரு. வெறும் வரலாறு தெரிஞ்சுக்கிற விஷயம் தான், அது ரொம்ப எளிதுதான் சொல்றாரு.
அத கத்துக்கிட்டதுக்கே அபிமானம் வந்துருதா உங்களுக்கு அப்படிங்கிறாரு. அப்ப யோகாக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லியிருக்காங்க நம்மள. ஓகே பிரதர். பாபா, நாங்கள் மிகவும் யோக நிலையின் போதையில் இருக்கின்றோம் என்று சொன்னால் பாபா ஏற்றுக்கொள்ள மாட்டார். பாபா ஒவ்வொருவருடைய நடத்தையையும் பார்க்கின்றார். பாபாவை நினைவு செய்பவர்கள் மிகவும் அன்பானவர்களாக இருப்பார்கள். நினைவு செய்வதில்லை, ஆகையினால்தான் தலைகீழான காரியம் நடக்கிறது. இரவு பகலுக்கு உண்டான வித்தியாசம் அதிகம் இருக்கிறது. இப்போது நீங்கள் இந்த ஏணிப்படியின் சித்திரத்தை வைத்து கூட நல்ல விதத்தில் புரிய வைக்க முடியும். இந்த சமயத்தில் இருப்பது முட்கள் நிறைந்த காடு, இது தோட்டம் அல்ல. பாரதம் மலர்கள் நிறைந்த தோட்டமாக இருந்தது என்பதை தெளிவாக புரிய வைக்க வேண்டும். மலர் தோட்டத்தில் எங்காவது காட்டு விலங்குகள் இருக்கிறதா என்ன? அங்கே தேவி தேவதைகள் இருக்கிறார்கள். பாபா தான் உயர்ந்த அதிகாரமுடையவர். பிறகு பிரஜாபிதா பிரம்மாவும் உயர்ந்த அதிகாரமுடையவரே. இந்த தாதா, அதாவது பிரம்மா அனைத்திலும் அதிக அதிகாரமுடையவர். சிவன் மற்றும் பிரஜாபிதா பிரம்மா ஆத்மாக்கள் சிவத்தந்தையின் குழந்தைகள். பிறகு சாக்காரத்தில் சரீரத்தால் நம் சகோதர சகோதரிகள் அனைவரும் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் ஆவோம். இவர் அனைவருடைய எள்ளு கொள்ளு தாத்தா ஆவார். அப்படிப்பட்ட உயர்ந்த அதிகார உள்ளவருக்காக நமக்கு கட்டடம் வேண்டும். இப்படி நீங்கள் எழுதுங்கள், பிறகு புத்தியில் ஏதாவது வருகிறதா பாருங்கள். அதிகாரம் உள்ளவருக்காக நமக்கு கட்டடம். அது என்னன்னா சிவபாபாக்காக தான் விஷயத்த சொல்றாரு. நீங்க சிவபாபாவுக்கு சிவபாபா வந்து ஆத்மாக்களின் தந்தை, பிரஜாபிதா பிரம்மா வந்து மனித குலத்தின் தந்தை அப்படின்னு சொல்றாரு. இந்த ரெண்டு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. நீங்க யோகத்துல இருக்கிறது இல்ல, அதனாலதான் உங்க நடவடிக்கை சரியில்லை அப்படின்னு சொல்றாரு. ஞானம் புரிஞ்சுட்டீங்க, ஆனா யோகத்துல சிவபாபா நினைவுல இருந்தாதானே உங்களால அந்த நடத்தையில கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்றாரு. நல்ல யோகத்துல இருந்தீங்கன்னா உங்களுடைய நடத்தை கூட நல்லதா இருக்கும், ஆனா இப்ப அந்த அளவுக்கு நல்லதா இல்ல அப்படின்னு சொல்றாரு. அடுத்து ஓகே சிஸ்டர், அவ்வளவுதான். சரி, நீங்க வாசிங்க. சிவபாபா மற்றும் பிரஜாபிதா பிரம்மா ஆத்மாக்களின் தந்தை மற்றும் மனிதர்கள் அனைவருக்குமான தந்தை பிரஜாபிதா பிரம்மா. ஆமா, இது புரிய வைப்பதற்கு மிகவும் நல்ல பாயிண்ட். ஆனால் குழந்தைகள் முழுமையான விதத்தில் புரிய வைப்பது இல்லை, மறந்து விடுகிறார்கள். ஞானத்தின் கர்வம் ஏறி விடுகிறது. பாப்தாதாவையே வென்று விடுவதை போல் இருக்கிறது. என்னுடைய வார்த்தைகளை வேண்டுமானால் கேட்காமல் இருங்கள், ஆனால் எப்போதும் சிவபாபா புரிய வைக்கின்றார் என்று புரிந்து கொள்ளுங்கள். என்னது என்னுடைய வார்த்தைகளை? அதாவது பிரம்மா பாபா சொல்றாரு, பிரம்மா பாபா என்னுடைய வார்த்தையை வேணா கேட்காம இருங்க, ஆனா சிவபாபா சொல்றாருன்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. சிவபாபா அறிவுரை, ஆமா, சிவபாபா அறிவுரைப்படி நடங்க அப்படின்றதுக்காக பிரம்மா பாபா சொல்றாரு. அவருடைய வழிப்படி செல்லுங்கள் என்று இந்த தாதா கூறுகின்றார். நேரடியாக ஈஸ்வரன் இப்படி செய்யுங்கள், அதற்கு நான் பொறுப்பு ஏற்கின்றேன் என்று வழி சொல்கின்றார். ஈஸ்வரிய வழிப்படி செல்லுங்கள். இவர் ஈஸ்வரன் அல்ல, நீங்கள் ஈஸ்வரனிடம் படிக்க வேண்டும். இந்த வழியை ஈஸ்வரன் சொல்கிறார் என்று எப்போதும் புரிந்து கொள்ளுங்கள். இந்த லட்சுமி நாராயணன் கூட பாரதத்தின் மனிதர்களாகவே இருந்தார்கள். இவர்கள் அனைவரும் கூட மனிதர்களே, ஆனால் இவர்கள் சிவாலயத்தில் இருக்கக்கூடியவர்கள். ஆகையினால் அனைவரும் வணங்குகிறார்கள். ஆனால் குழந்தைகள் முழுமையாக புரிய வைப்பது இல்லை. தங்களுடைய போர்டு சொல்லுங்க பிரதர். பிரம்மாவும் மனிதர் தான், அதனாலதான் மனிதர்கள்னு சொல்றாரு. அங்க லட்சுமி நாராயணன் கூட மனிதர்கள் தான் அப்படின்றத ரெண்டுமே புரிய வைக்க. ரெண்டு பேருமே தேகதாரிகள், ரெண்டு பேருமே பகவான்னு சொல்ல முடியாது. ஆனா தேவி தேவதைகள், அந்த லட்சுமி நாராயணன் சிவாலயத்துல வசிச்சவங்க அப்படின்னு சொல்றாரு. சிவாலயம்ன்றது சொர்க்கத்தை குறிக்குது. சொர்க்கத்துல இருந்தவங்க தெய்வீக குணங்கள் நிரம்பிய மனிதர்கள், இங்க நரகத்துல இருக்கவங்க அசுர குணம் நிரம்பிய மனிதர்கள். எல்லாருமே மனிதர்கள் தான். ஆனா பகவான்றவரு சரீரம் இல்லாதவர், நிராகாரமானவர். அந்த நிராகாரமானவர் தான் இந்த பிரம்மாவோட பிரதேசமாயி நமக்கு ஞானம் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் வழிப்படிதான் நீங்க நடக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மனிதரை பார்க்காதீங்க அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. ஓகே சிஸ்டர், மனிதருங்கிறது பிரம்மா பாப்பாவை சொல்றாரு. ஆனால் குழந்தைகள் முழுமையாக புரிய வைப்பது இல்லை. தங்களுடைய போதை ஏறி விடுகிறது. குறை நிறைய பேரிடத்தில் இருக்கிறது அல்லவா? முழுமையாக யோகம் இருக்கும் போதுதான் விகர்மம் விநாசமாகும். உலகத்திற்கு எஜமானனாக ஆவது ஒன்றும் சுலபமான காரியம் அல்ல. சித்தி வீடு போல அல்ல. மாயை ஒரேடியாக மூக்கை பிடித்து சேற்றில் விழ வைப்பதை பாபா பார்க்கின்றார்.
பாபாவின் நினைவில் மிகுந்த குச்சியில் மலர்ந்து இருக்க வேண்டும். முன்னால் குறிக்கோள் இருக்கிறது, நாம் லட்சுமி நாராயண போல் ஆகி கொண்டிருக்கிறோம் என்று மறந்து விடுவதனால் குசியின் அளவு அதிகரிப்பது இல்லை. எங்களை நிஷ்டையில் அமர்த்துங்கள், எங்களால் வெளியில் நினைவு செய்ய முடியாது என்று கூறுகிறார்கள். நினைவில் இருப்பதில்லை. ஆகையினால் தான் பாபாவும் கூட சில நேரங்களில் நிகழ்ச்சி நிரலை அனுப்பி வைக்கின்றார். ஆனால் நினைவில் அமர்கிறார்களா என்ன? புத்தி இங்கே அங்கே ஓடிக்கொண்டே இருக்கிறது. பாபா நாராயணனுடைய தீவிர பக்தராக இருந்தார். இங்கே இங்கே அங்கே என்று சென்றாலும் கூடவே நாராயணனுடைய சித்திரம் இருந்தது. பிறகு பூஜை நேரத்தில் புத்தி இங்கே அங்கே ஓடியது என்று பாபா தன்னுடைய உதாரணத்தை கூறுகிறார். இதிலும் கூட அப்படி நடக்கிறது. நடக்கும் போதும் சுற்றும் போது நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். ஆனால் நிறைய பேர் சகோதரி எங்களுக்கு நிஷ்டை, அதாவது தியானம் செய்விக்கட்டும் என்று கூறுகிறார்கள். நிஷ்டை என்பதற்கு அந்த எந்த அர்த்தமுமே இல்லை. பாபா எப்போதும் நினைவில் இருங்கள் என்றுதான் கூறுகிறார். நிறைய குழந்தைகள் நிஷ்டையில் அமர்ந்து அதாவது டிரான்ஸ்ல சென்று விடுகிறார்கள் சொல்றாரு நினைக்கிறேன். ஞானமும் இருப்பதில்லை, நினைவும் இருப்பதில்லை. இல்லை என்றால் தூங்கி விழ ஆரம்பித்து கரெக்டா சொல்றாரு. சொல்றீங்களா வர படிக்கிட்டுங்களா? இல்ல தியானம்ன்றது வேற, அதுதான் டிரான்ஸ்ன்னு சொல்றது. நம்மளே தியானம் தான் சில சமயம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதான் தியானம்ன்றதே கிடையாது, நிஷ்டைங்கிறதே எதுவும் கிடையாது இங்க அப்படின்னு சொல்றாரு. நினைவு தான் இருக்குது. தந்தைய நினைவு செய்யணும். ஒண்ணு புத்தியினால தந்தை நினைவு செய்யணும், இல்ல மனதால தந்தை நினைவு செய்யணும். புத்தியில ஞான சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்ப விழிப்பு நிலையில இருப்பீங்க. இல்லாட்டி ரெண்டு காரியம் நடக்கல அப்படின்னா, புத்திக்கும் மனசுக்கு வேலை இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா தூங்கி விழுவீங்க அப்படின்னு சொல்றாரு. யோகத்துல இருக்கிறது இல்ல, அதனாலதான் உங்களுடைய நடவடிக்கை சரியில்லை அப்படின்றத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறார். நம்மளுடைய நடத்தை சரியில்லைனாலே கண்டுபிடிச்சிடலாம், யோகத்துல உங்க இல்ல, பாபா நினைவு இல்ல அப்படின்றது கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றது சொல்றாரு. ஓகே சிஸ்டர். தூங்கி விழ ஆரம்பித்து விடுகிறார்கள். நிறைய பேருக்கு இது பழக்கமாகிவிட்டது. இது அல்ப கால அமைதியாகிவிட்டது. மீதமுள்ள நாள் முழுவதும் அமைதியற்று இருக்கிறார்கள். நடக்கும் போதும் சுற்றும் போதும் பாபாவின் நினைவு செய்யவில்லை என்றால் பாவங்களின் சுமை எப்படி இறங்கும்? அரை கல்பத்தின் சுமையாக இருக்கிறது. இதில் தான் அதிக உழைப்பு இருக்கிறது. தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் மற்றும் பாபாவை நினைவு செய்யுங்கள். நாங்கள் இவ்வளவு நேரம் நினைவில் இருந்தோம் என்று நிறைய குழந்தைகள் எழுதி அனுப்புகிறார்கள். ஆனால் நினைவு இருப்பதில்லை. சாட்டை அதாவது சாட் வைக்கிறோம் இல்லையா, அதை சாட்டை புரிந்து கொள்வதே இல்லை. பாபா எல்லையற்ற தந்தையாக இருக்கிறார், தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவராக இருக்கிறார் எனும் போது குஷியில் இருக்க வேண்டும். நாம் சிவபாபாவினுடையவர்கள் அல்லவா என்பது கிடையாது. நாம் சிவபாபாவினுடையவர்கள் அல்லவா என்பது கிடையாது. நாம் தான் பாபாவினுடையவர்களாக ஆகிவிட்டோம். சரி, ஓகே, சொல்லிடலாம். இந்த புத்தி அங்கங்கே அலையுதுன்னு சொல்றாரு பாத்தீங்களா, அந்த விஷயம் அது சார்ட் ஒழுங்கா வைக்கிறீங்களா இல்லையான்றது முதல்ல சார்ட்டை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம எப்படி சார்ட் வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம எவ்வளவு நேரம் உட்காந்துருக்கோமோ அதை மட்டும் சார்ட் எழுதிட்டு போறோம். 1 hour உட்காந்துருக்கோமா 1 hour சார்ட் 1 hour நினைவு செய்தோம்னு எழுதிக்கிறோம். அப்படி கிடையாது அப்படிங்கிறாரு. புத்தி அங்கங்கேயே ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப ஓடிக்கிட்டு இருக்க நிமிஷத்தெல்லாம் கட் பண்ணணும். எந்த நேரம் எவ்வளவு நேரம் சிவபாபா நினைவு இருக்குன்றது அந்த சார்ட்டை கரெக்டா வைக்கணும். இவர் பிரம்மபாபா கூட தன்னுடைய உதாரணத்தை சொன்னார் பாத்தீங்களா, நாராயணனுடைய பக்தி செய்யும் போது கூட நாராயண சித்திரத்தை கையிலேயே வச்சிருந்தாரு. போகும்போது வரும்போது எப்பவுமே சுத்தி வரும்போதும் அந்த நாராயணனுடைய விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருந்தாரு. அதே போல நீங்க வரும்போதும் போகும்போது எப்படினாலும் நினைவு செய்யலாம். ஆனா எந்த அளவுக்கு நினைவுல இருந்தீங்கன்றது சார்ட்டை கரெக்டா சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. புத்தி அலைந்த விஷயத்தெல்லாம் கட் பண்ணணும் அதுல, அப்புறம் தான் கரெக்டான சார்ட் இருக்கும். இல்ல இப்ப நம்ம 1 மணி நேரம் உட்காந்துருந்தோம்னா உட்காந்துருக்க நேரத்துக்கு தானே சார்ட் வைக்கிறோம். நினைவுல எவ்வளவு நேரம் இருந்தோம்ன்ற சார்ட் வைக்கிறது இல்லையா, அதுக்காக சொல்றேன். ஓகே சிஸ்டர். கண்டினியூஸா 3-5 நிமிஷம் கூட நினைவு அங்க இருக்கா நம்ம வந்து செல்ஃப் செக்கிங் பார்த்தாதான் தெரியும். ஆமா. ஓகே ஓகே பிரதர். பாபாவினுடையவர்களாக ஆகிவிட்டோமே என்று புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் முற்றிலும் நினைவு செய்வதே இல்லை. இப்படியும் நிறைய பேர் இருக்கிறார்கள். நினைவு செய்கிறார்கள் என்றால் முதல் நம்பரில் செல்ல வேண்டும் அல்லவா? யாருக்கும் புரிய வைப்பதற்கு கூட மிகவும் நல்ல புத்தி வேண்டும். நாம் பாரதத்தை மகிமை செய்கிறோம். புதிய உலகத்தில் ஆதி சனாதன தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. இப்போது பழைய உலகம் கலியுகமாகும். அது சுகதாமம், இது துக்கதாமம். பாரதம் சத்தியுகமாக கோல்டன் இருந்த போது இந்த தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்தது. இவர்களுடைய ராஜ்யம் இருந்தது என்று நாங்கள் எப்படி புரிந்து கொள்வது என்று கேட்கிறார்கள். இந்த ஞானம் மிகவும் அதிசயமானதாகும். யாருடைய அதிர்ஷ்டத்தில் என்ன இருக்கிறது, யார் எந்த அளவிற்கு முயற்சி செய்கிறார்கள் என்பது பார்ப்பதற்கு தெரிகிறது.
ம். கலியுகத்தில் இருப்பவர்களும் மனிதர்கள் தான், சத்தியுகத்தில் இருப்பவர்களும் மனிதர்கள் தான். நடத்தையின் மூலம் நீங்கள் தெரிந்துள்ளீர்கள், பிறகு ஏன் அவர்களுக்கு முன் சென்று தலை வணங்குகிறீர்கள்? ம். இவர்களை சொர்க்கத்திற்கு எஜமானர்கள் என்று சொல்கிறீர்கள் அல்லவா? யாராவது இறந்து விட்டார்கள் என்றால் இன்னார் சொர்க்கப்பதியை அடைந்து விட்டார் என்று சொல்கிறார்கள். ஆனால் இதை கூட புரிந்து கொள்வது இல்லை. இந்த சமயத்தில் அனைவரும் நரகவாசிகளாவர். கண்டிப்பாக மறுபிறவியும் இங்குதான் எடுப்பார்கள். ம். பாபா ஒவ்வொருவருடைய நடத்தையையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். பாபா எவ்வளவு சாதாரண விதத்தில் யார் யாரிடமெல்லாம் பேச வேண்டி இருக்கிறது, ம். பராமரிக்க வேண்டியுள்ளது. பாபா எவ்வளவு தெளிவாக புரிய வைக்கின்றார். விஷயம் மிகச் சரியாக இருக்கிறது என்று புரிந்தும் கொள்கிறார்கள். ம். இருந்தாலும் ஏன் பெரிய பெரிய முட்களாக ஆகிவிடுகிறார்கள்? ஒருவர் மற்றவருக்கு துக்கம் கொடுப்பதினால் முட்களாக ஆகி விடுகிறார்கள். பழக்கத்தை விடுவதே இல்லை. இப்போது தோட்டக்காரர் பாபா மலர்களின் தோட்டத்தை உருவாக்குகிறார். முட்களை மலர்களாக மாற்றி கொண்டிருக்கின்றார். அவருடைய வேலையே இதுதான் ஆகும். யார் தாங்களே முட்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எப்படி மலர்களை உருவாக்குவார்கள்? கண்காட்சியில் கூட யாரையும் எச்சரிக்கையோடு அனுப்ப வேண்டி இருக்கிறது. ஓகே சிஸ்டர். எல்லாரும் முற்களிலிருந்து மலர ஆகணும். நீங்களே முற்களா இருந்துட்டு எப்படி மற்றவங்களை மலர ஆக்குவீங்க அப்படின்றத சொல்றாரு. கண்காட்சியில கூட யார் அனுப்பணும்? யாரு நல்ல விதத்துல யோகா செய்து நல்ல குணமானா இருக்காங்களோ அவங்களதான் அனுப்ப முடியும். இல்லாட்டினா அங்க போய் சண்டைட்டுல இருப்பாங்க. அதுக்காக எச்சரிக்கையோடு அனுப்பணும்னு சொல்றாரு, சேவைக்கு அனுப்புறவங்கள கூட. சத்தியுகத்தை மலர்களின் தோட்டம்னு சொல்றாரு, கலியுகத்தை முற்களின் காடுன்னு சொல்றாரு. இப்ப தந்தை முள்காட்டுல இருந்து மலர் தோட்டத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்காரு. ஓகே சிஸ்டர். முள்ளு அப்படியே மலரா அப்படியே முள்ளுக்கு நுனியில அப்படியே மலர வச்சு ஃபிக்ஸ் பண்ணி நம்ம யோகா பண்ண வேண்டியதுதான். ஆமா, அப்படி வச்சு அது விசுவலைஸ் பண்றதுக்கு பாபாவை ஒளிப்புள்ளியாவே நினைவு செய்திடலாம், புரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான் சிஸ்டர். முள்ளுல இருந்து மலர ஆக்க வந்திருக்காரு. அப்படிதான். முள்ளுன்னா என்ன? விகாரங்கள், 5 விகாரங்கள் முள்ளுக்கு உட்பட்டு நம்ம எல்லாரையும் காயப்படுத்திக்கிட்டு இருந்தோம். இப்ப மலராக்குறாருன்னா 5 விகாரங்கள்ல இருந்து விடுவிச்சு நம்ம தெய்வீக குணங்கள் நிரம்பிய முகமலர்ச்சி உடையவர்களா ஆக்குறாரு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஓகே சிஸ்டர். அதை விசுவலைஸ் பண்ணிட்டு இருக்கணும் அவசியம் இல்ல. கடுமையான வார்த்தைகளால குத்துறது, மலர்னு அப்படியே இனிமையா பேசுறது, அத கூட நம்ம செயல் கூட அப்படித்தான். செயல் கூட இனிமையானதா இருக்கணும். பாக்குற பார்வை கூட முள்ளு மாதிரி குத்துற மாதிரி பார்க்க கூடாது. எண்ணமும் முள்ளு மாதிரி வரக்கூடாது. விகாரங்களின் முள்ளு போல எந்த விகாரத்தின் உணர்வும் எண்ணத்துல கூட இருக்கக்கூடாது. எல்லாமே இனிமையானதாவே இருக்கணும். அதுக்குதான் சிஸ்டர் சொல்றது. எண்ணம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்பு, உள்ளுணர்வு எல்லாத்துலயுமே மொத்தமா மலராதான் இருக்கணும். ஓகே சிஸ்டர். யார் மக்களை மலர்களாக்கும் நல்ல சேவை செய்கிறார்களோ அவர்கள் தான் நல்ல குணங்கள் மிக்க குழந்தைகளா அவர். யாரையும் முள்ளாகி குத்துவதில்லை, அதாவது யாருக்கும் துக்கம் கொடுப்பதில்லை, ஒருபோதும் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்வதில்லையோ அவர்கள் தான் குணவான்கள் ஆவார்கள். குழந்தைகளாக நீங்கள் மிகவும் துல்லியமாக புரிய வைக்கிறீர்கள். இதில் யாரையும் அவமதிக்கும் விஷயமே இல்லை. இப்போது சிவஜெயந்தி வருகிறது. நீங்கள் அதிகம் கண்காட்சி வைக்கிறீர்கள். ஒரு வினாடியில் சொர்க்கவாசி ஆகுங்கள் அல்லது தூய்மையற்ற கீழான நிலையிலிருந்து தூய்மையான உயர்ந்தவர்களாக ஆக்குங்கள். ஒரு வினாடியில் ஜீவன் முக்தியை அடையுங்கள் என்று நீங்கள் சிறிய அளவிலான கண்காட்சியில் கூட புரிய வைக்கலாம். ஜீவன் முக்தியின் அர்த்தத்தை கூட புரிந்து கொள்வதில்லை. நீங்களும் கூட இப்போதுதான் புரிந்து கொள்கிறீர்கள். பாபாவின் மூலம் அனைவருக்கும் ஜீவன் முக்தி கிடைக்கிறது. ஆனால் நாடகத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து தர்மங்களும் சொர்க்கத்திற்கு வருவதில்லை. அவர்கள் தங்கள் பிரிவுகளுக்கு சென்று விடுவார்கள். பிறகு அவர்களுடைய சமயத்தில் வந்து ஸ்தாபனை செய்வார்கள். மரத்தில் எவ்வளவு தெளிவாக இருக்கிறது. சத்கதியை வழங்கும் வள்ளலாக ஒரு சத்குருவை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. மற்றபடி பக்தியை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் நிறைய குருமார்கள் இருக்கிறார்கள். சத்கதியை அடைய செய்ய மனித குருமார்களால் முடியாது. ஆனால் புரிய வைப்பதற்கும் கூட புத்தி வேண்டும். இதில் புத்தியின் மூலம் காரியம் செய்ய வேண்டியுள்ளது. நாடகத்தின் விளையாட்டை பாருங்கள், எவ்வளவு அதிசயமானதாக இருக்கிறது. உங்களில் கூட மிக குறைவானவர்களே இந்த போதையில் இருக்கிறார்கள். நல்லது ஆச்சா, அது முரளி நிறைவா இருக்கிறது. அதான் முக்தி, ஜீவன் முக்தி நாஸ்தி சிவபாபா கிட்ட தான் கிடைக்கும். அப்ப இந்த நாடகத்தையும் புரிஞ்சுக்கணும். யார் மூலமா முக்தி, ஜீவன் முக்தி கிடைக்கின்றதும் புரிஞ்சுக்கணும். அந்த மனித குருமார்கள் கிட்ட இருந்து முக்தியோ ஜீவன் முக்தியோ கிடைக்காது. ஜீவன் முக்தியின் விஷயத்த கூட நல்ல விதத்தில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ற. ஜீவன் முக்தினா என்னது? சொர்க்கத்தின் அந்த அரைக்கல்பம் பாக்கியம் இருக்கு இல்லையா, அதான் ஜீவன் முக்தின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு.
அப்புறம் வேற என்ன சிஸ்டர் சொன்னாரு? இந்த நாடகத்தின் விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். சத்குருவை தவிர வேற யாரும் சொல்லி தர முடியாதுன்னாரு. அடுத்து ஸ்திரீகளுக்கு சென்று விடுவார்கள். அதாவது அனைத்து தர்மங்களும் சொர்க்கத்திற்கு வரும் அந்த இல்லையா? கல்ப விருட்ச மரத்தை பத்தி சொல்லியிருந்தாரு. அதாவது இந்த மற்ற தர்மத்து ஆத்மாக்கள்லாம் சொர்க்கத்துக்குள்ள வர முடியாது. அவங்கவுங்க தர்மத்தை எப்ப வந்து ஸ்தாபனை செய்யறாங்களோ அப்ப இருந்துதான் அந்த தர்மத்தை ஆத்மாக்கள் வருவாங்க அப்படின்னு சொல்றாரு. சத்தியுகம் திரேதாயுகம் முழுக்க சொர்க்கமா இருக்கும். அங்க தேவி தேவதைகள், இங்க யாரு பிராமணர்கள் ஆகிறாங்களோ அவங்கதான் தேவர்களா அங்க வருவாங்க. அப்ப மிச்சதெல்லாம் அதாவது கிறிஸ்துவா இருக்கட்டும், இஸ்லாமிய தர்மத்து அவர் இப்ராஹிமா இருக்கட்டும், அப்புறம் புத்தர் புத்திஸ்ட் அவங்க இதா இருக்கட்டும், அப்புறம் சீக்கிய தர்மத்து ஆத்மாக்கள் குருநானக்கா இருக்கட்டும், அப்புறம் சன்னியாச தர்மம் ஆத்மாக்கள் அவங்க ஆதிசங்கரா இருக்கட்டும், எல்லாருமே அவங்கவுங்க தர்மத்தை வந்து துவாபர யுகத்துல ஸ்தாபனை செய்வாங்க. அவங்கவுங்க தர்மத்தை ஃபாலோ பண்ற ஆத்மாக்கள் அப்புறமேல் தான் வருவாங்க அப்படிங்கறத சொல்றாரு சிஸ்டர். அதான் கல்பவிருட்ச மரத்தின் உதாரணம் கூட எவ்வளவு தெளிவா இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. நாடகத்தின் விஷயத்தை முழுமையா நல்ல விதத்தில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்காரு. ஜீவன் முக்தியின் ஆஸ்தினா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். முக்தினா அந்த வீட்டுக்கு போறது, பரந்தாம வீட்டுக்கு போறது, முக்தி இந்த சாதுக்கள் சன்னியாசிகள்லாம் கேக்குறாங்க இல்லையா? அது ஜீவன் முக்தினா அந்த ஆத்மா வந்து உடலோடு இருக்கக்கூடிய முக்தி, சுகமும் முக்தினா வெறும் அமைதி மட்டும் இருக்கும் பரந்தாம வீட்டுல. ஜீவன் முக்தினா உடலோடு சுகமாவும் இருக்கும் அமைதியாவும் இருக்கும். அதான் டபுள் ஆஸ்தின்னு சொல்லுவார். பரந்தாம வீடு சாந்தி மட்டும் கொடுக்கக்கூடிய ஆஸ்தி. ஜீவன் முக்திங்கிறது சுகமும் இருக்கும் சாந்தியும் இருக்கும். உடலோடு சேர்ந்து இந்த இயற்கையும் அனுபவம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆஸ்தி அப்படின்னு சொல்லுவார் பாபா. சாந்தி, அன்பு, அமைதி, ஆனந்தம், ஆரோக்கியம் அனைத்தும் என்னென்ன எடுக்கிறோமோ அனைத்தும் அப்படியே உடலோடு இருந்து அந்த ஆத்மா வந்து ஜீரால ஒரு குளோப்ஜான் மாதிரி இருக்கிற அந்த காலம் தான். ஓகே சிஸ்டர். இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும், ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். இரவு வகுப்பு வந்திருக்கு 18/3/1968 அந்த வகுப்புல வந்திருக்கு. நீங்கள் உண்மையில் சாஸ்திரங்களை சாஸ்திரங்களை பற்றிய வாத விவாதம் செய்வதற்கான அவசியம் இல்லைன்றாரு. அவசியம் இல்லை. மூல விஷயமே நினைவுதான். சிருஷ்டியின் ஆதி மத்திய அந்திமத்தை புரிந்து கொள்வது ஆகும். சக்கரவர்த்தி ராஜா ஆக வேண்டும். இந்த சக்கரத்தை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். இதன் மகிமையே ஒரு நொடியில் ஜீவன் முக்தி என்று பாடப்படுகிறது. இப்ப சொன்னோம் இல்லையா, பாருங்க ஜீவன் முக்தினா என்னன்ட்டுன்னு பாடப்படுகிறது. அரைக்கல்பம் பக்தி நடைபெறுகிறது. ஞானம் சிறிதளவு கூட கிடையாது என்பதை கேட்கும் பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆச்சரியம் ஏற்படும். ஞானம் இருப்பதே தந்தையிடம், தந்தை மூலமே அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தந்தை எவ்வளவு அசாதாரணமானவர். ஆகையால் கோடியில் ஒருவர் ஒரு குழந்தை ஆகின்றார். கோடியில் ஒருவர் குழந்தை ஆகின்றார். அந்த ஆசிரியர்கள் இவ்வாறு கூற மாட்டார்கள். இவரோ நானே தந்தை, ஆசிரியர், குரு ஆவேன் என்று கூறுகிறார். இதை மனிதர்கள் கேட்டு ஆச்சரியப்படுகின்றனர். பாரதத்தை தாய்நாடு என்று கூறுகின்றனர். ஏனெனில் அம்மனின் பெயர் மிகவும் புகழ் வாய்ந்தது. அம்மன் திருவிழாவும் அதிகமாக. அது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த அதாவது தந்தை, ஆசிரியர், சத்குரு நான் ஒருத்தன் தான் அப்படின்றத சொல்றாரு பாபா. அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னாரு சிஸ்டர், என்னது அந்த சக்கரவர்த்தி சாஸ்திரங்களை பற்றி விவாதம் செய்வதற்கு அவசியம் இல்லைன்ட்டாரு. நினைவுதான் ஆதிமத்தை அந்திமத்தை புரிஞ்சுக்கணும். படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய ரகசியம் நினைவு செய்யணும். யார நினைவு செய்யணும்? பரமாத்மாவை. அப்புறம் படைப்பினுடைய ரகசியம் அந்த டிராமா 84 பிறவிகளின் சக்கரம் இருக்கு இல்லையா, இந்த சக்கரத்தை சுத்தும் போதுதான் சக்கரவர்த்தி ராஜாவா அவங்க. இந்த 2 விஷயம் தான் முக்கியமான விஷயம். சாஸ்திரத்தை பற்றி வாத விவாதம் செய்ய தேவையில்லை அப்படிங்கிறாரு. ஏன்னா சாஸ்திரங்கள் பூராமே கலப்படமா இருக்குது. அந்த இதுல போய் என்னத்தை தேட முடியும்? குப்பையில போய் மாணிக்கத்தை தேட முடியுமா? அந்த மாதிரி சொல்றாரு. அங்க போய் வாத விவாதம் எல்லாம் பண்ண தேவையில்லை. இந்த 2 விஷயத்த மட்டும் நீங்க செஞ்சா போதும் அப்படின்னு சொல்றேன். ஓகே சிஸ்டர், அதான் தந்தை, ஆசிரியர், சத்குருவா இருக்கேன். இந்த விஷயத்த நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். பாரதத்தை தன்னுடைய தாய்நாடுன்னு சொல்றீங்க எல்லாரும் அப்படின்றத சொல்றாரு. அடுத்து வரேன். சரி, ஓகே சிஸ்டர். அரைக்கல்பம் பக்தி நடக்குது. அந்த பக்தியில வந்து ஞானம் கிடையாது அப்படிங்கறத கேட்கும் போது எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. ஞானங்கிறது தந்தை வரும்போதுதான் கொடுக்க முடியும், தந்தை மூலம் தான் கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம மறுபிறவி எடுத்து மறந்து போயிடும் இல்லையா, அதனால அவர் வந்து புரிய வைக்கிறாரு நமக்கு. அம்மன் பாரதத்தை தாய்நாடு என்று கூறுகிறார்கள். ஏனெனில் அம்மனின் பெயர்
மிகவும் புகழ் வாய்ந்தது. அம்மன் திருவிழாவும் அதிகமாக நடைபெறுகிறது. அம்மா என்ற வார்த்தை இனிமையானது. சிறு குழந்தைகள் கூட தாய் மீது அன்பு செலுத்துகின்றனர் அல்லவா? ஏனெனில் தாய் உணவு ஊட்டுவார், பருக கொடுப்பார், பராமரிப்பார். இப்பொழுது தாய்க்கு பாபாவும் தேவை. பாபாவும் தேவை அல்லவா? இந்த குழந்தை தத்தெடுக்கப்பட்ட குழந்தை, கணவன் கிடையாது. இது புதிய விஷயம் அல்லவா? பிரஜாபிதா பிரம்மா அவசியம் எடுத்து இருப்பார். இந்த அனைத்து விஷயங்களையும் தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கிறார். அம்மனுக்கு எவ்வளவு திருவிழா நடைபெறுகிறது, பூஜை நடக்கிறது. ஏனெனில் குழந்தை, அதாவது மம்மா அதிக சேவை செய்துள்ளது. அந்த இடத்துலதான் மம்மா தான் தத்தெடுத்திருக்காரு பிரம்மா பாபா. சரஸ்வதி ஒன்னும் பிரம்மாவுக்கு கணவன் கிடையாது, மகள் அப்படின்றதுக்கு சொல்றாரு பாபா. இவர் மூலமா தத்தெடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாரு. ஓகே, மம்மா அதிக சேவை செய்துள்ளது. மம்மா எத்தனை பேருக்கு கற்பித்திருப்பாரோ அந்த அளவு வேறு எவரும் கற்பிக்க முடியாது. மம்மாவிற்கு புகழ் அதிகம். திருவிழாக்களும் மிகப்பெரிய திருவிழாக்கள் நடைபெறுகிறது. தந்தை தான் படைப்பின் ஆதி மத்தியமா அந்திமத்தின் முழு ரகசியத்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைத்திருக்கின்றார் என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நீங்கள் தந்தையின் வீட்டை பற்றியும் அறிந்து கொண்டீர்கள். தந்தை மீதும் அன்பு உள்ளது, வீட்டின் மீதும் அன்பு உள்ளது. இந்த ஞானம் உங்களுக்கு இப்பொழுது கிடைத்துள்ளது. இந்த படிப்பின் மூலம் எவ்வளவு வருமானம் கிடைக்கிறது. எனவே குஷி இருக்க வேண்டும். நீங்களோ முற்றிலும் சாதாரணமானவர்கள், உலகிற்கு தெரியாது. தந்தை இந்த ஞானம் அளிக்கின்றார். தந்தையே அனைத்து புது புது விஷயங்களை குழந்தைகளுக்கு கூறுகின்றார். எல்லையற்ற படிப்பின் மூலம் புதிய உலகம் உருவாகிறது. பழைய உலகின் மீது வைராக்கியம் வருகிறது. குழந்தைகளாகிய உங்களுக்குள் ஞானத்தின் குஷி உள்ளது. தந்தை மட்டும் சொல்றீங்களா, படிக்கிட்டீங்களா? படிங்க சிஸ்டர். அது அம்மனுடைய படிச்சிடுறேன். தந்தை மற்றும் நினைவு, உங்களுக்குள் ஞானத்தின் குஷி உள்ளது. தந்தை மற்றும் வீட்டை நினைவு செய்ய வேண்டும். அனைவரும் வீட்டிற்கு செல்லத்தான் வேண்டும். குழந்தைகளே, நான் உங்களுக்கு முக்தி, ஜீவன் முக்தியின் ஆசி கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன். பிறகு ஏன் மறந்து விடுகிறீர்கள்? நான் உங்களுடைய எல்லையற்ற தந்தை. ராஜயோகம் கற்பிப்பதற்காக வந்துள்ளேன். நீங்கள் ஸ்ரீமத் படி நடக்க மாட்டீர்களா என்ன? பிறகு மிகுந்த நஷ்டம் ஏற்பட்டுவிடும். இது எல்லையற்ற நஷ்டம். தந்தையின் கரத்தை விட்டுவிட்டால் வருமானத்தில் நஷ்டம் ஏற்பட்டுவிடும். தந்தை அனைவருக்கும் கூறுவார் அல்லவா, நல்லது, குட் நைட், ஓம் சாந்தி அப்படின்னு வந்திருக்கு பிரதர். அதாவது மம்மாவுடைய பேர் இதை சொல்லிட்டு இருந்தாரு. அம்மனுக்கு எந்த அளவுக்கு பூஜை நடக்குது பாருங்க அப்படின்னு. அம்மனுங்கிறது மம்மா தான் குறிக்குது அப்படின்றதுக்காக சொல்றாரு பாபா. மம்மா சேவை செய்தது போல இங்க யாரும் சேவை செய்திருக்க முடியாது. அம்மா அந்த அளவுக்கு நல்ல விதத்துல சேவை செய்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் முக்தி, ஜீவன் முக்தி நாஸ்தி சத்குரு கிட்ட இருந்து தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. லாஸ்ட் என்ன சிஸ்டர் சொன்னாரு? அதானே, முக்தி ஜீவன் முக்தி நாஸ்தி தந்தை கிட்ட இருந்து தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஸ்ரீமத் படி நடக்க மாட்டீங்களா என்ன? தந்தை நஷ்டம் எல்லையற்ற நஷ்டமாயிடும். 5000 கல்பம் முழுவதும் நஷ்டமாயிடும். அதனால தந்தையின் கரத்தை விட்டு விடாமல், வருமானத்தில் நஷ்டம் ஏற்பட்டு விடாமல், தந்தை விடாமல் நாம் முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு அப்பா சொல்றாங்க. தந்தை அனைவருக்கும் கூறுவார் அல்லவா, நல்லது. ஓகே, தந்தை உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர், ராஜயோகத்தின் மூலமா தான் ஜீவன் முக்தி கிடைக்குது. முக்தி ஜீவன் முக்தி. தாரணைக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பிரதர். இல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாபாவின் நினைவு மூலம் மிகவும் அன்பானவர்களாக ஆக வேண்டும். நடக்கும்போதும் சுற்றும் போதும் கர்மம் செய்து கொண்டே நினைவில் இருப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். பாபாவின் நினைவு மற்றும் குஷியில் முகம் மலர்ந்திருக்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட், ஒவ்வொரு அடியிலும் ஈஸ்வரிய வழிபடி நடந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும். தங்களுடைய கர்வத்தை, அதாவது தேக அபிமானத்தின் போதையை காட்டக்கூடாது. எந்த ஒரு தலைகீழான காரியத்தையும் செய்யக்கூடாது. குழப்பம் அடையக்கூடாது. ஓகே, எந்த ஒரு தலைகீழான காரியமும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, தேக அபிமானத்துக்கு வசமாகி. ஓகே சிஸ்டர், எப்பவும் ஆத்ம உணர்வுடையவரா இருக்கணும். எப்பவும் நடக்கும் போதும் சுத்தும் போதும் என்ன காரியம் செய்துட்டாலும் தந்தை நினைவுலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப ஆத்ம உணர்வுடையவரா இருப்பீங்க, உங்களுடைய நடத்தை நல்ல விதமா இருக்கும் அப்படின்னு இருக்காரு. ஓகே சிஸ்டர், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல யோகா, அதாவது நினைவோட முக்கியத்துவத்தை பத்தி சொல்லி இருக்கிறாங்க. 2வது தாரணையில தேக அபிமானம், அதாவது பத்தி காட்டக்கூடாதுங்கிற பத்தி, அது கதைகள்லாம் காரியமாயிடுங்கிறத நமக்கு விளக்கி வச்சிருக்காங்க. வரதான்னு சொல்றாங்க. சாதாரண செயல்கள் செய்தாலும் உயர்ந்த ஸ்திதியில் நிலைத்திருக்கக்கூடிய சதா டபுள் லைட் ஆகுக.
சாதாரண செயல் செய்தாலும் செஞ்சுட்டு இருந்தாலும் ஸ்திதி வந்து உயர்ந்த ஸ்திதியா இருக்கும். அப்பதான் நம்ம டபுள் லைட் ஆக முடியும் அப்படிங்கிறாங்க. பாபா சாதாரண உடலில் வருகின்றார், நீங்கள் பேசுவது போன்றுதான் பேசுகிறார், அப்படியே தான் நடந்து கொள்கிறார், செயல்களும் சாதாரணமாக இருக்கிறது, ஆனால் ஸ்திதி மட்டும் உயர்வாக இருக்கிறது. அதே போன்று குழந்தைகளின் ஸ்திதியும் சதா உயர்வாக இருக்க வேண்டும். டபுள் லைட் ஆகி உயர்ந்த ஸ்திதியில் நிலைத்திருந்து எந்த ஒரு சாதாரண காரியமும் செய்யுங்கள். சதா இந்த நினைவு இருக்க வேண்டும். சிரேஷ்ட செயல் செய்வதற்காக வந்திருக்கிறேன், அவதரித்திருக்கிறேன், அவதாரம் எடுத்திருக்கிறேன். அப்போது சாதாரண செயல் அலௌகீக செயலாக மாறிவிடும். செயல் செய்யும்போது இப்படி நினைச்சுக்க சொல்லிடுறாரு. ஆமா, தந்தை வந்து தந்தை நான் வந்து சாதாரண உடல்ல தான் பிரவேசமாயிருக்கேன். நீங்க எப்படி சாதாரணமா பேசுறீங்களோ அது போலதான் நானும் பேசிட்டு இருக்கேன். நடத்தை கூட அப்படித்தான் இருக்குது, சாதாரணமா தான் நடந்துக்கிறேன். அப்ப என்ன விஷயம் மாறுதலா இருக்குன்னா என்னுடைய ஸ்திதி உயர்ந்ததா இருக்குது. அதனாலதான் நான் செய்யக்கூடிய காரியங்களும் அது சிரேஷ்டமான காரியங்களா உயர்ந்த காரியமா இருக்குது. அது போல குழந்தைகளாய் நீங்களும் சாதாரண காரியம் செய்துட்டு இருந்தாலும் உங்களுடைய ஸ்திதி உயர்ந்ததா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டபுள் லைட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர், ஸ்திதி உயர்ந்ததா இருக்கும் போது செய்யக்கூடிய காரியங்கள் நல்ல உயர்ந்ததா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக நீங்க எந்த நினைவுல இருக்கணும் அப்படின்னு இருக்காரு. எப்பவுமே இந்த உடல்ல நான் அவதரித்திருக்கிறேன், அவதாரம் எடுத்திருக்கிறேன் அப்படிங்கிற அந்த உயர்ந்த ஸ்திதியில இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல இருந்தீங்க அப்படின்னா ஸ்திதி உயர்ந்ததா இருக்கும் போது செய்யக்கூடிய காரியம் சாதாரணமா இருந்தாலும் அது உயர்ந்ததாக தெரியும் அப்படின்னு இருக்காரு. அதான் சாதாரண காரியமா இருந்தாலும் அது அலௌகிகமா ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரம்மாக்குள்ள எப்படி நான் அப்பப்ப வந்துட்டு உங்களுக்கு ஞானம் சொல்லணும், அதே போல நீங்களும் இந்த உடம்புல இப்ப காரியம் சேர்த்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. இது சங்கம யுகத்துல அப்படி நினைச்சுக்கோனா நம்மளோட கர்மம் வந்து சிரேஷ்டமான ஆயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா சிஸ்டர். ஓகே. அப்போது சாதாரண செயல் அலௌகீக செயலாக மாறிவிடும். ஸ்லோகன் சொல்றாங்க, அப்பா ஆன்மீக திருஷ்டி விருத்திக்கான பயிற்சி செய்பவர்கள் தூய்மையை எளிதாக தாரணை செய்ய முடியும். ஆன்மீக திருஷ்டி பார்வை மற்றும் விருத்தி உள் உணர்வு பயிற்சி செய்பவர்கள் தூய்மையை எளிதாக தாரணை செய்ய முடியும். ஓகே, ஆன்மீக திருஷ்டி எப்படி இருக்கணும்? ஆத்மாவை பார்க்கக்கூடிய பார்வை இருக்கணும், இல்ல பரிசுத்த ரூபத்தை பார்க்கக்கூடிய பார்வை இருக்கணும். அதுதான் திருஷ்டியின் தூய்மை அப்படின்னு சொல்லலாம். உள் உணர்வின் தூய்மை அப்படிங்கறது எதை சொல்லலாம் அப்படின்னா உள் உணர்வு ஆத்ம உணர்வா இருக்கணும். அதத்தான் விருத்தின்னு சொல்றாரு பாபா. விருத்தி உள்ளுணர்வு. விருத்திங்கிறது ஹிந்தி வேர்டு, தமிழ்ல வந்து உள்ளுணர்வு. அந்த உள்ளுணர்வு எப்பவும் ஆத்ம உணர்வா இருக்கணும் உங்களுக்கு. அப்ப பார்வை ஆத்மாவை பார்க்கக்கூடிய பார்வை, உள்ளுணர்வு ஆத்ம உணர்வுல இருக்கும் போது உங்களால இந்த தூய்மையின் தாரணையை ஈஸியா கடைபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரை பார்த்தாலும் இவங்க என்னுடைய சகோதர ஆத்மா அப்படின்னு பார்க்கக்கூடிய அந்த உள்ளுணர்வு வேணும் அப்படின்னு சொல்லுவார். அதைத்தான் பாபா இங்க சொல்றாரு. எல்லாரும் உங்களுடைய சகோதரர்கள், பரந்தாம வீடு ஞாபகம் இருக்கான். அப்ப எல்லாரையும் பார்க்கும்போது பார்வை ஆத்மா பார்வை பார்க்கும்போது அப்ப பரந்தாம வீடு ஞாபகம் வந்துடும். அப்ப தூய்மையை கடைபிடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். சரீரத்தை பார்த்தீங்கன்னா ஆண் பெண்ணுன்னு பார்க்க தோணும். அப்ப விகாரத்தின் உணர்வு தூண்டப்படும். அப்போ விகர்மம் ஆகும் இல்லையா? அதுக்காக சொல்றாரு பாபா. தூய்மையை கடைபிடிக்கணும்னா பார்வை மற்றும் உள்ளுணர்வுல கவனம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். சொல்றது ஈஸி, விளக்கம் கொடுக்கறது ரொம்ப ஈஸி. ஆனா அதை பிராக்டிகல் செய்யும் போது பயங்கர கஷ்டம். வார்த்தை இவ்வளவுதான் நினைக்க கூடாது. ஆமா, பிராக்டிகல ஆமா முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இறுதி வரைக்கும் அந்த பேப்பர் இருந்துகிட்டே இருக்கும், கரெக்டா இருக்குதா இல்லையா. ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய பார்வை தேகத்தை பார்த்தே 63 பிறவிகளா பழகி வச்சிருக்கோம். கூடவே கண்கள் வந்து எப்பவுமே அந்த இது ஸ்தூல உலகம் இல்லையா, ஸ்தூல கண்களால பாக்குறோம். நம்ம ஸ்தூல கண்களா பார்க்கும்போது தேகம் தான் தெரியும். அதுல இருந்து விடுபடுறது முயற்சி செய்யும் போதுதான் தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு. பிராக்டிஸ் பண்ணணும் கண்டிப்பா. இதுதான் முக்கியமான பிராக்டிஸே. கிருஷ்ணர் ஸ்ரீகிருஷ்ணர் நினைவு செய்யறது ஈஸி. ஏன்னா அவருக்கு ஸ்தூலமா உடம்பு டக்கு நினைவு வந்துடும். என்ன வந்து நான் ஆத்ம ரூபத்துல இருக்கனால நினைவு செய்யறது சொல்லணும். இதுக்குதான் முயற்சியும் உழைப்பும் வேணும் அப்படின்னு சொல்லி இருந்தார்ல. அதனால இந்த பார்வை உள்ளுணர்வுக்கு தான் சிஸ்டர் நம்ம யோகாவே செய்யறது. உங்களுக்கு நீங்க ஆத்மான்னு உணருங்க. அந்த உணர்வு எப்படி இருக்குது? ஆத்மாங்கிற உள்ளுணர்வு வந்துருச்சா, அப்ப அப்புறமேலு பரமாத்மா தந்தையை நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. அன்பா நினைவு செய்யுங்க அப்படின்னு. எதுக்காக அந்த பிராக்டிஸ் கொடுத்திருக்காரு? முதல்ல எனக்கு உள் உணர்வு ஆத்ம உணர்வு வேணும், அதுக்கு தான் நான் ஆத்மான்னு உணர சொல்றாரு. ஓகேவா? உள்ளுணர்வு வந்துருச்சாங்க. பார்வை யார பாக்குறோம்? பாபாவை, சிவபாபாவை பாக்குறோம், பரமாத்மா பாக்குறோம்.
இப்ப யோகா பண்ணும்போது பரமாத்மா பாக்குறோம், நடமாடும் போது சகோதர ஆத்மாக்களை பார்க்க போறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். யோகா பயிற்சி எப்படி இருக்குதோ அதே போலதான் வெளி உலகத்திலயும் அவங்கள பாக்குறோம். அதான் எப்பவுமே நிரந்தர யோகியா இருங்கன்னு சொல்றதுக்கு காரணமும் இதுதான். ஆத்ம உணர்வுல இருந்து பரமாத்மா நினைவு செய்யறோம். அதே போல வெளி உலகத்துக்கு போனோம்னா ஆத்ம உணர்வுல இருந்து மற்ற சகோதர ஆத்மாக்களை பாக்குறோம். அவ்வளவுதான். இப்படி இந்த காரியம் செய்துட்டு இருந்தாலே போதும். என்ன ஆகும்? எந்த ஒரு பாவ கர்மமும் செய்ய மாட்டோம். எப்போ ஆத்ம உணர்வுல இருப்போம், சகஜ யோகியா இருப்போம்னு சொல்லுவார். நமக்கு சம்ஸ்காரம் இல்லாத காரணத்தினாலதான், தேக உணர்வுல அடிமையாகக்கூடிய சம்ஸ்காரம் இருக்க காரணத்தினாலதான் இந்த முயற்சி செய்ய முடியறது இல்ல. அமர்ந்து செய்யும் போது நல்லா இருக்குது, ஆனா வெளி உலகத்துல வர மாட்டேங்குது. அதுக்குதான் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்குதான் நடந்தாலும் சுத்தினாலும் எங்க போனாலும் தந்தையின் அறிவுரைப்படி நினைவு செய்துகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. 100 வருஷமா ஆத்மா செய்யுங்க, போகும்போது ஆத்மா பகவானால முடியாது கிடையாது. அவர் நம்மளோட இணைஞ்சு சேர்ந்து வந்து செஞ்சாதான் நமக்கு தாரணை ஆகுங்கிறத புரிஞ்சுட்டனால 100 வருஷம் எடுத்திருக்கிறாரு. இல்லன்னா அவர் ஒரு செகண்ட்ல இத கலியுகத்தை வந்து அந்த முள் காடை வந்து மலர ஆக்க முடியாதா என்ன? வரல ஆக்கிடுவாரு. யாருக்கு ஆஸ்தி கொடுப்பாரு? ஆமா, 800 கோடி பேருக்கும் சொர்க்கத்தின் பாக்கியத்தை கொடுக்க முடியாது இல்லையா? அதனாலதான் தந்தை குழந்தைகளை தேர்ந்தெடுத்து உங்களையும் முயற்சி செய்ய வச்சிருக்காரு. சரிங்க. நம்மளே இது வந்து இப்ப 2வது பிறவியா இருப்போம் சங்கம் யுகத்துல. ஆமா, இருக்கலாம். அதுவும் தெரியாது. ஜென்மம் எடுத்திருக்கோமா இல்லையா நமக்கும் தெரியாது. அது டிராமா பாத்துக்கிறோம். அத பத்தி யோசிக்கணும் அவசியம் இல்லை. சொல்றேன் இல்ல, அத பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சரி, இப்ப கிடைச்சிருக்கா? இப்ப கிடைச்சிருக்கு இல்லையா? இப்ப கிடைச்சிருக்கும் போது இந்த பிராக்டிஸ் நல்ல முயற்சி செஞ்சுக்கணும். பின்னாடி என்ன நடந்துச்சு, நம்ம எடுத்துருப்போமே இல்லையான்னு யோசிச்சுட்டு வீணான சிந்தனைக்குள்ள போகாதீங்கன்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர், போக தேவை கிடையாது. மேபி அந்த ஓகே போன கல்பத்துல இருந்த சம்ஸ்காரம் கூட வச்சு நம்ம வந்திருக்கலாம். அவைத்த சமிக்கை படிக்கிற பிரதர். அவைத்த சமிக்கை தனது சக்திசாலி மனதின் மூலம் சக்தி கொடுக்கும் சேவை செய்யுங்கள். எந்த அளவிற்கு தன்னை மன சேவையில் பிஸியாக வைத்துக் கொள்வீர்களோ அந்த அளவிற்கு மாயாஜித் ஆகிவிடுவீர்கள். தன்னை உணர்ச்சி மிக்கவராக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். ஆனால் மற்றவர்களுக்கும் சுப பாவனை மற்றும் சுப விருப்பத்தின் மூலம் மாற்றக்கூடிய சேவை செய்யுங்கள். பாவனை மற்றும் ஞானம், அன்பு மற்றும் யோகா இரண்டும் சமநிலையில் இருக்க வேண்டும். பாவனை, சுப பாவனை மற்றும் ஞானம், அன்பு மற்றும் யோகா, ஒன்னு ஸ்தூலம் ஒன்னு சூட்சுமம், சமநிலையில் இருக்க வேண்டும். நன்மை செய்பவர்களாக ஆகி இருக்கிறீர்கள். இப்பொழுது உலகிற்கு நன்மை செய்பவர்களாக விஸ்வ கல்யாணக்காரி ஆகுங்கள். மனசா சேவை, மனதின் சேவை செய்திருக்கீங்கன்னா மாயாஜித்தா மாறிடுவீங்க. ஒருபோதும் உணர்ச்சிக்கு வசப்படாதீங்க. கோபத்தின் உணர்வு, காமத்தின் உணர்வு, அதுதான் உணர்ச்சிக்கு வசமாகாதீங்க. சுபபாவனை நிறைந்து மற்றவர்களையும் மாற்றக்கூடிய சேவை செய்யுங்க அப்படிங்கிறார். அவங்களும் தூய்மை அடையட்டும், அவங்களும் சாந்தி அடையட்டும்ன்ற அந்த சுபபாவனை மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. சுப விருப்பங்கள் மட்டும் இருக்கட்டும் அப்படிங்கிறார். அப்புறம் பாவனை மற்றும் ஞானம், அன்பு மற்றும் யோகா ரெண்டுமே சமநிலையில இருக்கணும். ஞானம், யோகா. ஞானத்துக்கு ஆதாரம் பாவனை, யோகத்துக்கு ஆதாரம் அன்பு. இது ரெண்டும் சமநிலையில இருக்கணும். நீங்க இப்ப நன்மை செய்யக்கூடியவர்களா இருக்கீங்க, இப்ப உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடியவர்களா ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஸ்வ கல்யாணக்காரியா ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். உங்களுக்கு டைட்டில் என்ன? மாஸ்டர் விஸ்வ கல்யாணக்காரி. மாஸ்டர் விஸ்வ கல்யாணக்காரி. ஐ அம் தி மாஸ்டர் விஸ்வ கல்யாணக்காரி. இந்த சோமான் அங்க வச்சுக்கலாம். வரதானத்துல என்ன சோமான் பிரதர் இன்னைக்கு இருக்கு? வரதானத்துல நான் விசேஷம் அந்த இந்த ஆத்மா, அதாவது இந்த உடல்ல வந்து அவதாரம் எடுத்திருக்கக்கூடிய ஆத்மா, அவதரித்து வந்த ஆத்மா. பாபா எப்படி, அப்பா எப்படி, நம்ம அப்பா எப்படி அவருக்குள்ள வந்துட்டு உடனே டக்குன்னு கிளம்பிடுறேன். அது போல இந்த உடம்புல வந்திருக்கேன், இல்லை கிளம்பி முடிச்சுட்டு டக்குன்னு கிளம்பிடுவேன். அந்த சுதி இருக்கணும். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ பாபா, தேங்க்யூ பாபா.